பரபரப்புடன் நடைபெற்ற டிஏபி மத்திய செயலவைக்கான தேர்தலில் இலக்கவியல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதிக வாக்குகளுடன் முதலிடம் பெற்றார். டமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினருமான கோபிந்த் சிங் 2785 வாக்குகளை பெற்றார். கட்சியின் அதிகாரமிக்க பொதுச் செயலாளரான ஆந்தனி லாக் 2508 வாக்குகளுடன் 5வது வந்தார். நடப்பு தலைமைத்துவத்தால் ஓரங்கட்டப்படுவதாக கூறப்பட்ட லிம் குவான் எங் கடும் போராட்டத்திற்கு பிறகு 1719 வாக்குகளுடன் 26வது இடத்தை பிடித்து கட்சியில் தமது இருப்பை நிலைநிறுத்தினார். எனினும் அவரின் தங்கையும் நிதித்துறை துணை அமைச்சருமான லிம் ஹுய் யிங் அதில் தோல்வியுற்றார். பெரும் அதிர்ச்சியாக மூத்த தலைவர்களில் ஒருவரான த்ரேசா காக், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் ஆகியோர் 30 பேர் கொண்ட மத்திய செயலவைக்கு தேர்வாகாமல் தோல்வி கண்டனர். மத்திய செயலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏனையோரில் கா கோமிங், ஹெனாயோ, தியோ நீச்சிங், ராம் கர்பால் சிங், கஸ்தூரி பட்டு, ஸ்டீவன் சிம் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். பழைய புதிய முகங்களின் கலவையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 மத்திய செயலவை உறுப்பினர்களும் 2028 வரை 3 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பர். இவ்வேளையில் அந்த 30 பேரும் சேர்ந்து கோபிந்த் சிங்கை டிஏபியின் புதிய தேசிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் துணைத் தலைவரானார். போக்குவரத்து அமைச்சரான ஆந்தனி லாக் பொதுச் செயலாளராக தொடரும் வேளை லிம் குவான் எங் கட்சியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் 5 உதவி தலைவர்களில் ஒருவராக ஜே அருள்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.